மத்தியிலே ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கின்ற கட்சி. இருந்தாலும் கூட எய்ம்ஸுக்கு மத்திய அரசு விரைவில் பணம் கொடுக்க வேண்டும். மெட்ரோ ரயில் திட்டங்கள் விரைவில் வர வேண்டும். அது ஒரு காலக்கெடுவுக்குள் வரும் என்று நம்புகிறேன். மத்திய அரசில் இருக்கின்ற அத்துணை தொகுப்புகளிலிருந்தும் துறையிலிருந்தும் தமிழகத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது, சேர்ந்து கொண்டிருக்கிறது. அதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. தீயணைப்பு படை கூட நேற்று பணம் கொடுத்துருக்குறாங்க, ரயில்வே துறைக்கு பணம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பட்ஜெட்டில் ஒரு நிதியமைச்சர் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்தையும் குறிப்பிட வேண்டும். அந்த மாநிலத்திற்கு தனியாக ஏதாவது திட்டத்திற்கு பணம் கொடுக்க வேண்டும் என்றால் பட்ஜெட் போதாது. தமிழகத்திற்கு பணம் தேவை, அதில் மாற்று கருத்து கிடையாது. அது படிப்படியாக வரும், அதை நாங்களும் வலியுறுத்துவோம். ஆனால் அதிகாரப்பூர்வமாக மக்கள் முதல்வருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள். அந்த அதிகாரத்தை அவர்கள் முறையாக சரியாக மக்கள் நலனுக்காக பயன்படுத்தவில்லை. அதன் அடிப்படையிலேயே அவர்கள் டெல்லிக்கு செல்லவில்லை என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். நீங்கள் இப்போ சொன்னீங்க கொடுக்கலன்னு போகலன்னு, கொடுக்கலன்னு போகலன்னு. கொடுக்கலன்னு போகாமல் இருக்கிறதுக்கு இது என்ன பள்ளி குழந்தைகள் போடுகின்ற விளையாட்டா என்று நான் கேட்க விரும்புகிறேன். இது தமிழகம் சம்பந்தப்பட்டது, தமிழக மக்கள் சம்பந்தப்பட்டது, அனைத்து துறைகள் சம்பந்தப்பட்டது, தமிழகத்துடைய வளர்ச்சி சம்பந்தப்பட்டது. தமிழகத்துடைய வளர்ச்சி மற்ற மாநிலங்களைப் போல இந்தியாவின் வளர்ச்சிக்கு அடித்தளம். அப்படி இருக்கும்போது அதற்கு காரணகர்த்தம் இங்கே யார் இன்றைக்கு? முதல்வர் தானே. டெல்லிக்கு போகாமல் வலியுறுத்தாமல் நேரடியாக ஏன் கொடுக்கவில்லை? ஒரு காலக்கெடுவுக்குள் கொடுங்கள் என்று தன்னுடைய உரிமையை நிலைநாட்டாமல் சென்னையிலே உட்கார்ந்து கொண்டு அறிக்கையிட்டால் எப்படி மக்களுக்கு நம்பிக்கை வரும்? இது அப்புறம் மக்கள் இதை அரசியலாகத்தான் பார்க்கிறார்கள். கொடுத்திருக்கின்ற கடமையை முறையே செய்தால் மக்கள் பாராட்டுவார்கள். இதை விட முக்கியமான விஷயம் வேறு என்ன இருக்க முடியும்? காவேரி விஷயத்துக்கு போல, முல்லை பெரியாருக்கு போல, இன்றைக்கு நிதி ஆயோக்கு போல, அப்படின்னா வாக்காளர்களுடைய நிலை என்ன? அவர்கள் உங்கள் மீது வைத்த மதிப்பிற்கு வாக்களித்ததற்கு என்ன பயன்? அதனால் சில விஷயங்களெல்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டது. எல்லாத்தையும் அரசியலில் கலந்து அதற்கு முதலுரிமை வந்துடும் நினச்சா இப்போ தமிழகம் பின்னுக்கு போதுங்கிறீங்களே. ஏன் உங்களுக்கு கொடுத்த பவரை வச்சு அங்கே உட்கார்ந்து பேசலை? அதுதான உரிமையை நிலைநாட்டக்கூடிய பணி. எதிர்கட்சிகள் வேண்டுமானால் ஆர்ப்பாட்டம் செய்யலாம், போராட்டம் செய்யலாம், காவேரிக்கு தண்ணி வரலன்னு. காரணம் எங்களுக்கு நோதர் கோ. டெல்லியில் மந்திரியை பார்க்கலாம், அவ்வளோதான். இங்கே ப்ரெஸ்ஸில் சொல்லலாம். ஆனால் ஆளுங்கட்சி அஃபீஷியலாக போகலாமே. கர்நாடகாவுக்கு போய் சிஎம்ஐ பார்க்கலாம், பேசலாம், மினிஸ்டர்ஸை பார்க்கலாம், டெல்லியில் போய் பார்க்கலாம். எதுவுமே செய்யலையே. லாஸ்ட் மினிட்ல பண்ணியிருக்காங்க. தமிழக முதல்வர் டெல்லிக்கு போறாரு, சொல்லுங்க. என்ன தேதி சொல்லுங்க. இல்லை நான் என்ன சொல்றேன் இதுக்குள்ள சார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தமிழகத்துல ஒட்டுமொத்தமா பிஜேபியை மக்களுக்கு ஓட்டளிக்கல, நிராகரிச்சுட்டாங்க. அதனால அவங்களுக்கு நிதி ஒதுக்க தேவையில்லை அப்படின்னா அப்படி சொல்றவங்க பாஜகவை ஆட்சியில் அமர்த்திய மாநிலத்தினுடைய பெயர்களையே சொல்லவில்லையே. அவர்களையும் புறக்கணிச்சாங்கன்னு அர்த்தமா? நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு ஓட்டளித்த மக்களுக்கு அவர்கள் கொடுக்கலன்னா பாஜக புறக்கணிச்சிருச்சா? இது என்ன சார் பாலிடிக்ஸ் இது? இல்லையா? பீகாருக்கு கொடுத்தாங்கன்னா நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுப்பாங்க,
நாளைக்கு கொடுக்காத யூபி கொடுப்பாங்க. யூபி வந்து இந்தியாவிலே பெரிய மாநிலம் தான். யூபி பேரை சொன்னாங்களா? யூபி கொடுத்தாங்களா? இதே பீட்டிங் அரவுண்ட் த புஷ் அரசியலுக்காக திரும்ப திரும்ப இதை வைத்து நியாயம் பேச வேண்டுமென்றால் நிச்சயமாக மக்கள் காங்கிரஸ் கவர்மெண்ட் நடந்திருக்கு, நானும் அமைச்சராக இருந்திருக்கேன், தேவகவுடா கவர்மெண்ட் இருந்திருக்கு, மரியாதைக்குரிய தேவகவுடா, மரியாதைக்குரிய குஜராத் கவர்மெண்ட் இருந்திருக்கு, மரியாதைக்குரிய வாஜ்பாய் கவர்மெண்ட் இருக்குது. எல்லா பட்ஜெட்டையும் எடுத்து பாருங்களேன், எவ்வளோ வாட்டி தமிழ்நாடு பேரை சொல்லலன்னு. அன்றைக்கி எதிர்கட்சியாக இருந்தால் எவ்வளோ பேர் போராட்டம் பண்ணியிருக்காங்க, இதுபோல் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. அதனால் எதை அரசியல் செய்ய வேண்டும், எதை நியாயமாக உரிமை கோர வேண்டும், அந்த உரிமையை எந்த சபையிலே போய் நிலைநாட்ட வேண்டும் என்று இருக்கிறது. சோஷியல் மீடியாவில் கொடுத்துட்டு எனக்கு வரலன்னு சொல்கிறத விட நேற்று நேரடியாக போய் பிரதமர்கிட்ட பேசி சொல்லிட்டு வந்தால் இன்னும் வலு இல்லை, மக்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை. மக்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதற்கு தான் ஆட்சியாளர்கள். அடுத்தது சார், தமிழகத்திற்கு கேட்ட நிதியை படிப்படியாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நான் அரசியல் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். அரசியல் பேசணும்னு சொன்னீங்கன்னா மத்திய அரசு கொடுத்த நிதிக்கு வெளிப்படைத்தன்மை தேவை, பணம் விரயமாகக்கூடாது, அதுதான் மிக முக்கியம். அதுக்கு மேலே நான் சொல்ல தயாராக இல்லை. 2 கட்டம் கொடுத்தாச்சு எல்லாத்துக்கும் பணம். அதனால் அது வந்து அவங்க வாதம், எங்கள் வாதத்தை தான் நான் சொல்லிட்டேன். 2026 தேர்தலில் வந்து வளமான தமிழகம், வலிமையான பாரதம், மாற்றாந்தான் மனப்பான்மை இல்லாமல் மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அனைத்து மாநிலங்களுடைய வளர்ச்சிக்காக திட்டங்களை கொடுத்து மத்திய அரசின் தொகுப்பிலிருந்து எல்லா துறைக்கும் தமிழகம் உட்பட நிதி போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. நிதி போய் சேருவதிலே காலக்கெடுக்கல் இருக்கலாம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. எய்ம்ஸ் சொல்கிறீங்க, எய்ம்ஸை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்காலோன்னா அதை விரைவுபடுத்த வேண்டும், அதை நாங்களும் சொல்லுவோம், அது வேறு விஷயம். அதுக்காக அதுதான் பாயிண்ட் வச்சுக்கிட்டா அர்த்தம் அல்ல. சீப்பை ஒழித்து வைத்தால் திருமணம் முடிந்து விடாது. சார், படிப்படியாக ஒர்க் நடக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி உடனடியாக அதுதான் சொன்னேனே சார். நீங்கள் கொடுக்க போகிறாங்கிறப்ப இன்னும் கொடுக்கலன்னா இப்படி கொடுப்பாங்க, வந்துடும், ஆரம்பிக்க போகிறாங்கன்னு தான் நாங்கள் பாசிட்டிவாக சொல்கிறோம். நெகட்டிவாகவே போய்கிட்டு இருந்தால் இப்படி இதனுடைய பயன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதனுடைய பயன் எப்படி இருக்குன்னு முன்னாடி நினைத்து பாருங்கள். நீங்கள் எதுக்கு வந்து அப்புறம் எய்ம்ஸை கொடுக்குறாங்க எதிர்கட்சிக்கு, எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலத்துக்கு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.